வல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஈரானில் அதனை சூழ உள்ள நாடுகளில் தற்போது என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை அனைத்து சமூக ஊடகங்களும் ஏனைய தேசிய ஊடகங்களும் அவ்வப்போது மக்களுக்கு அறிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அதன் பின்னணி என்ன, உண்மையில் என்ன கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நாம் பேச வேண்டியிருக்கிறது. அதாவது, ஜனாசா நல்லடக்கம் தொடர்பாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் ஆத்மீக தலைவரின் ஜனாசா நல்லடக்கத்திற்காக உலகளாவிய ரீதியில் உலகில் உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்வது வழக்கம். ஆனால் ஒரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அப்படி வந்து கலந்து கொள்வது என்பது சாத்தியமில்லாத விஷயம். ஆகவே ஜனாசா நல்லடக்கத்தை துரிதப்படுத்த வேண்டுமானால் யுத்தத்தை தற்காலிகமாகவே நம் இடைநிறுத்த வேண்டும். அப்படி இடைநிறுத்துமாறு ஈரான் கோரும் பட்சத்தில் யுத்தத்தை இடைநிறுத்துவதற்கு ஏற்கனவே இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்ட இந்த சாத்தான்கள் அவர்கள் தயாராகத்தான் இருப்பார்கள். ஏனெனில் ஏன் இந்த வேலையை பார்த்தோம் என்று சொல்லி அவர்களுக்குள் பெரிய குழப்ப நிலை தான் இருக்கின்றது. எப்போது யுத்தத்தை நிறுத்தலாம் என்றுதான் அவர்களும் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் யுத்தத்தை நிறுத்திய பின், ஜனாசா நல்லடக்கம் முடிந்ததன் பின் மீண்டும் ஆரம்பிப்பது என்பது அது பல சிக்கல்களை உருவாக்குகின்ற விடயம். ஆகவே தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மற்றும் அவர்களுடைய அடிவரடிகளும் சேர்ந்து ஆரம்பித்து வைத்த இந்த விடயம், இது ஒரு முடிவை காணாமல் நிறுத்துவதில்லை என்ற ஈரானிய புரட்சி காவல் படையின் சிந்தனைக்கு அமைய இந்த விடயம் போய்கொண்டிருக்கின்றது. அதாவது, காசிம் சுலைமானி இராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் கூட அவர்களும் இமாம் காமனேயி அவர்களிடம் பல தடவை வேண்டுகோள் விடுத்தார்கள், நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி. ஆனால் அதற்குரிய அனுமதியை இமாம் காமனேயி அவர்கள் வழங்கவில்லை. ஏனென்றால் அந்த அப்படியானதொரு குரூரமான தாக்குதல் உலகில் இடம்பெறக்கூடாது என்றுதான் அவர்களும் நினைத்திருந்தார்கள். அதற்கு அனுமதி வழங்கவில்லை. அப்படி இருந்தும் காசிம் சுலைமானி அவர்கள் அமெரிக்காவினால் படுகொலை செய்யப்பட்டார். ஆகவே இப்போது இந்த இஸ்லாமிய புரட்சி காவல் படையினரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த இமாம் காமனேயி அவர்கள் கொல்லப்பட்ட போது இப்போது அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது. இப்போதைய இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பவர் அகமது வஹீதி. இவருடைய கடந்த காலங்களை பார்க்கின்ற போதும் இவரும் இஸ்லாத்துக்கு எதிரானவர்களுடன் எந்தவித ஈவிரக்கமும் இன்றி, எந்தவித தயவுதாரமின்றி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர். இதனை எதிரிகள் தொடங்கிவிட்டார்கள். ஆனால் முடித்து வைக்க வேண்டியது ஈரானியர்களுடைய கையிலே இருக்கின்றது. இந்த இஸ்லாமிய புரட்சி காவல் படையாக இருந்தாலும் சரி, ஆத்மீக தலைவராக இருந்தாலும் சரி, இவர்கள் தனியே ஈரானியர்களுக்கு மட்டும் அல்லது உலகில் உள்ள ஷியாக்களுக்கு மட்டும் கரிசனை காட்டுபவர்கள் அல்ல. இவர்கள் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மனித குலத்திற்கு ஆதரவாக எப்போதுமே செயற்படுபவர்கள். உதாரணமாக பலஸ்தீனை எடுத்துக்கொண்டால், அங்கே கொலை செய்யப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்வதை விட அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள்.
அவர்கள் இஸ்ரேலர்களின் அகன்ற இஸ்ரேல் திட்டத்தை நிறைவு செய்வதற்காகத்தான் அவர்களை இஸ்ரேலியர்கள் கொலை செய்தார்கள். அவர்களை அந்த நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாடற்ற நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் 1979 ஆண்டு புரட்சியிலிருந்து இன்று வரைக்கும் அப்போதைய ஆத்மீக தலைவராக இருந்தாலும் சரி, இப்போதைய ஆத்மீக தலைவராக இருந்தாலும் சரி, எல்லோருமே தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற ஒரு விடயம், ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. எனவே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற போது பெரும் இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பது யதார்த்தம். ஏனெனில் ஜனநாயகம் பேசிக்கொண்டு, மனிதாபிமானம் பேசிக்கொண்டு, மனித உரிமைகளை பேசிக்கொண்டு உலகில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவர்களோடு சேர்ந்த ஷைத்தான்கள் எல்லோருக்கும் முடிவு கட்ட வேண்டிய கடமைப்பாடு உண்மையில் இந்த விடயத்தை புரிந்து கொண்ட மனித குலத்திற்கு இருக்கின்றது. அந்த கடமைப்பாட்டை தான் ஈரான் தற்போதும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இஸ்லாம் வெல்லும். ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் அவர்கள் சுதந்திரம் அடைவார்கள். எனவே நாம் அனைவரும் உலகின் நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் பிரார்த்திப்போம். அந்த நியாயத்தை நிலைநாட்ட வருகின்ற 12வது இமாம் மாஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அஜ்ஜலல்லாஹு தஆலா ஃபர்ஜஹு ஷரீஃப் அவர்கள் விரைவில் வர வேண்டும் என பிரார்த்திப்போம். அவர்களது அணியிலே நாமும் சேர்ந்து செயலாற்றுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எமக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.